பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துற வேத வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இந்த நாட்களே கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2 பேரை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன். இந்த 2 பேரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் இந்த வேதத்தில் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தானாம்? அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தானாம். விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களில் கர்த்தருக்காக தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணுமா அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு சம்பூரணமாய் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு நாட்களே போதிக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் அப்படித்தான் வாழ்ந்தாராம். ஆனால் அதே இடத்துல இன்னொரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் லூக்கா 16:20 லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தானாம். ஆண்டவர் இந்த பூமிக்கு யாருக்காக வந்தார் தெரியுமாங்க? பாவிகளுக்காக வந்தார். சரி, பாவிகளை ரட்சிக்க கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அது ஒன்று. இன்னொன்று, தரித்திரர்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். ஏழைப்பட்ட ஜனங்கள், வறுமையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு. அதான் சொல்லியிருக்குது, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல்களிலே கிடந்துன்னு போட்டிருக்கு. பார்த்துக்கோங்க. நம்ம இந்த நாட்களில் அநேகர் ஆண்டோடைய பிள்ளைங்களை தான் நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்களை தான் சொல்கிறேன். அதிக ஐஸ்வர்யங்கள், அதிக பணம், அதிக பொருள், அதிக பொருளாசை இப்படி படித்து அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் பிசாசு ஆட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறது அநேக ஏழைகள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பது அதே ஊழியக்காரர்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, சம்பூரணமான ஒரு வாழ்க்கை, பட்டினி கிடக்கிறாங்களே, அவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று நான் எல்லா ஊழியக்காரர்களையும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த நாட்களில் இதை பேசுகிறார். இல்லைன்னா கர்த்தர் பேச வேண்டிய தேவையில்லையே. அதில் அந்த லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலர்களே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து வரும் துணிக்கைகளை தின்ன ஆசையாக இருந்தான்னு போட்டிருக்கு. அது கூட அந்த லாசருக்கு கிடைக்கல பாருங்களேன். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. 2 பேருமே இறந்து போனாங்க. ஐஸ்வர்யவானும் செத்தான், லாசரும் செத்தான். 2 பேருமே செத்து போனாங்க. ஆனால் 2 பேருடைய முடிவுகளை நீங்கள் பார்த்தால், ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் வாழும் பொழுது சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசருவோ ஒருவேளை சாப்பாட்டு கூட ரொம்ப வேதனைப்பட்டு, அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் 2 பேருடைய மரணத்திலையும் பாருங்களேன். 22வது வசனம் லூக்கா 16:22 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ வேதனைப்படுகிறோமே, நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுற காலிலே, ஒருவேளை சாப்பாடு கொடுத்து உதவுற காலிலேயே நம்ம இவ்வளோ வேதனைப்படுகிறோமேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற லாசருவை போன்ற மனிதர்களை பார்த்து கர்த்தர் நாட்களில் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் உங்களுக்கு மறுமையிலே ஒரு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனில் நாம் களி கூறுவோம். அதே போல் லாசர் இந்த ஐஸ்வர்யவானை போல இந்த பூமியிலே நல்ல சம்பூரணமாய் வாழ்ந்து பொருட்களை சேர்த்து பணத்தை சேர்த்து கொண்டு ஆட்டம் போடுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய முடிவு பரிதாபமானது என்று தேவன் சொல்கிறார். ஆண்டவர் தாவீது சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு அண்ணன்னைக்குள்ளே படி, அண்ணன்னைக்கு எனக்கு அளந்து தாருங்க ஏசப்பா. நீங்கள் அதிகமாக கொடுக்கறதுனால நான் மிஞ்சி போயிடக்கூடாது, நீங்கள் குறைவாக கொடுக்கறதுனால நான் உங்களை மறுதளிச்சிடக்கூடாது, அதனால் எனக்கு அண்ணன்னைக்குள்ளே படி, அண்ணன்னைக்கு அளந்து தாருங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு தாவீது ராஜா. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறாரு. நம்மளும் அதைத்தான் கேட்கணும். இப்போ நம்ம தனக்கு மிஞ்சி அதிகமான பணங்களை சேர்த்து பொருட்களை சேர்த்து கொண்டு மற்றவர்களை இடர்கள் உண்டாக்கி, கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் போய் பார்த்தா தெரியும், அநேகருடைய வேதனைகள், அநேகர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு மறிக்கிற தருவாயில் இருக்கிறவங்களை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளவன் எவனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்படும். என்னது உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும்? இல்லாதவனுக்கு நீ கொடுக்கறதுக்காக ஆண்டவர் தர்றாரு. நீ இல்லாதப்பட்டவங்களுக்கு நீ கொடுக்கணும். கண்டிப்பாக நம்மளே எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளே அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா ஐஸ்வர்யவானுடைய நிலைமை தான் வரும் என்று வேதவசனம் சொல்கிறது.
அப்போது அந்த நரகத்தில் பாதாளத்தில் போய் அந்த ஐஸ்வர்யவான் கிடந்துக்கிட்டு இந்த லாசருடைய சுண்டு விரலினால் ஒரு சொட்டு தண்ணி என்னுடைய நாவில் விழும்படியாவது செய்யுங்க அப்படின்ட்டு அவன் பருக்களால் நிறைந்து நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு போட்டிருக்கு. அவன் ஐஸ்வர்யனோட வாசல் அருகே கிடந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்கள். இன்றைக்கு ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறான் லாசரு, அந்த ஏழை மனிதன். ஆனால் ஐஸ்வர்யவான் எங்கே கிடக்கிறான்? நரகத்தில் கிடக்கிறான், பாதாளத்தில் கிடக்கிறான். அவன் சொல்கிறான், ஒரு சொட்டு தண்ணீர் லாசருடைய விரலினால் என் நாவை நினைக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் முடியாது, கொடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களை எச்சரிப்பாய் சொல்லுகிறார். நம்ம இந்த பூமியில் எவ்வளவோ ஐஸ்வர்யமாக எவ்வளோ பணங்களை சேர்த்து எப்படி வாழ்ந்தாலும் நம்மளுடைய மறுமையில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். நாட்களில் எங்களுக்கு எல்லாமே இருக்கும். பணத்தை வச்சு ஆளுகை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பணத்தை வச்சு ஆளுகை செய்யக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். மறுமையில் எங்கே போவீர்கள், மறுமையில் எங்கே போவீர்கள் என்று தேவன் கேட்கிறார். அதனால் ரொம்ப எச்சரிப்பாக இருந்து மனம் திரும்ப நாள்களே நம்ம வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே ஐஸ்வர்யவான் அந்த பாதாளத்திலேருந்து கிடந்து கேட்கிறான், எனக்கு நிறைய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணுமே, என்னை ஒருக்க பாதாளத்திலேருந்து எடுத்து விடணும். அங்கே சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்க கேட்குறத கேட்டு மனம் திரும்பட்டும், நீ அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு இருக்குதா, தேவன் கொடுக்குறாரா, அது ஏழைப்பட்ட இல்லாத ஜனங்களுக்கு அதை கொடுத்து உதவுங்கள். எத்தனையோ இடங்களிலே மரத்தடியிலிருந்து தேவனை ஆராதிக்கிற கூட்டங்கள் இருக்குது. ஒரு இடம் கூட இல்லாமல் வாடகை வீடுகளில் இருந்து தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அநேக ஆத்துமாக்கள் எங்கெங்கேயோ ஆத்துமாக்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல், ஒரு உடுக்க வஸ்திரம் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், இல்லாதவர்களுக்கு கொடு, இல்லாதவர்களுக்கு நீ கொடு. அதற்காகத்தான் உன்னை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கிறேன். நீ சம்பூர்ணமாய் வாழுகிறதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை, நீ அநேகருக்கு கொடுத்து உதவும்படியாக உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. அதே லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கிறேன். இந்த நாட்களில் அநேகர் செய்யக்கூடிய காரியம் இதுதான். பின்பு அவர் தம்முடைய சீஷரோடு நோக்கி, இடரல் வராமல் போவது கூடாத காரியம். இடரல் வருமா, ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஜனங்களே, நம்முடைய பேச்சினால் நம்ம யாருக்கெல்லாம் இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய பார்வைகளினால் யாருக்கெல்லாம் இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆடை, நம்ம போட்டிருக்கிற வஸ்திரத்தினால் யாருக்கெல்லாம் இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், நம்ம பார்க்கிறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை தேவன் நாட்கள் சொல்லுகிறார். நீ ஒருவனுக்கு இடரலாக இருந்தால் உனக்கு ஐயோ, ஐயோனா ஐயோ, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உன் பாடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நம்ம இன்னொருவங்களுக்கு இடரலாய் இருக்கவே கூடாது. இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுவாங்க, இப்போது ஒருத்தவங்க இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்ல பிள்ளை போல் பேசுவாங்க. கர்த்தருடைய ஜனங்களே, அவங்கள போல் நல்ல பிள்ளையாக பேசுகிறதுக்கு என்னென்னா அவங்கள அவ்வளவு நேசிக்கிறது போல் அவ்வளோ அருமையாக பேசுவாங்க. ஆனால் அவங்க இல்லாத பட்சத்தில் அவர்களை பற்றி அவர்கள் பேசுகிற பேச்சுகளுக்கு அளவே கிடையாது. தேவன் அதை அருவருக்கிறார். அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ ஜெபித்தால் உன் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதே. நீ மற்றவர்களை குறித்து புறங்கூறிக்கொண்டு, மற்றவர்களுக்கு எடுத்து பேசிக்கொண்டு, மற்றவர்களை மற்றவர்களுடைய குறைகளை நீ குறை பேசிக்கொண்டு நீ இருந்து கொண்டு நீ ஜெபித்தால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக கேட்கப்படாது. உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை தான் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை மற்றவர்களுடைய குறைகளில் தலையிடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மற்றவர்கள் செய்கிற தப்பை நீ இப்போ ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா அவனுக்கு நேராக நீ சுட்டி காட்டலாம், நீ இந்த தப்பு செய்கிற, நீ அதுலேருந்து மனம் திரும்புன்னு சொல்லலாம். அவன் போனதுக்கப்புறம் அவனோட குறைகளை இன்னொரு இடத்துல போய் சொல்லி என்ன நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நீ யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ யார் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு? பாவம் செய்கிறாங்களா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ இந்த பாவத்தில் இருந்தீங்கன்னா நீ நரகத்துக்கு போவோன்னு எச்சரிப்பு கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு அந்த தப்பை போய் இன்னொருத்தண்ட சொல்லி அது தேவையில்லாத காரியம் என்று வேதவசனம் சொல்லுது. அதில் எச்சரிப்பாய்ந்து மனம் திரும்புங்கள். அதே லூக்கா 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கலும் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமாக இருக்கும். எங்கே சமுத்திரத்தில் தள்ளி போடுறது நலமாக இருக்குமா? தேவனுடைய ஜனங்களை, நம்ம இந்த நாட்களில் கடைசி காலத்தில் எல்லாருமே நிர்விசாரமாக தான் நம்ம இருக்கிறோம். மனம் திரும்பக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். யாரை குறித்து நம்ம பேச வேண்டாம். நமக்கு நான் ஒன்று சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் பேச வேண்டாம். சகோதரனை கெடுத்து சகோதரனிடத்தில் பேசுவது அயோக்கியமாக இருக்கும். அயோக்கியமான காரியங்கள் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நம்ம இந்த நாட்களில் ஒரு முடிவெடுத்து
யாருக்கெல்லாம் நம்ம இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம்? யாருக்கெல்லாம் நம்ம இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம்? நம்மளை ஆடையினால் இந்த நாட்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே பார்க்க அவ்வளோ அருவருப்பாக இருக்கிறது. முட்டியில் கிழிச்சிக்கிறாங்க, இங்கே கிழிச்சிக்கிறாங்க, இடுப்பு தெரிகிற மாதிரி ஆடைகளை அணிந்து கொண்டு பலிபீடத்தில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். சாயத்தை பூசிக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இன்னும் பியூட்டி பார்லர் போய் ரொம்ப மேக்கப் ஐப்ரோ எடுத்து, ஐயோ அவருடைய மேக்கப். அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஒருத்தர் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நின்று பிரசங்கம் பண்ணணும். அப்போ அவன் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுவான். நீ பியூட்டி பார்லரில் போய் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு பலிபீடத்தில் ஏறி நின்று நீ பிரசங்கம் பண்ணினா நீ விசுவாசிகளை இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை பார்த்து அநேக ஜனங்கள் இடரல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீ நினைப்பா அவர்களெல்லாம் நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீ எரிநரகத்துக்கு நேராக அந்த ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அழகை மறைத்து தேவனுடைய அழகை வெளிக்காட்டு, கிறிஸ்துவின் சாயலை வெளிக்காட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நானும் மனிதன் தானே. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை அப்படின்னா, இந்த இப்படி சைடு உச்சி எடுத்து தலை சீவணும்னு ஒரு ஆசை. இப்படி பல ஆசைகள். என்ன ஆசை? பவுட்ரு போடணும், எல்லாருக்கும் இருக்கக்கூடியதானே, பவுட்ரு போடணும்னு ஆசை இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சொல்லிட்டா, நீ பவுட்ரு போடக்கூடாது, உச்சி எடுத்து தலை சீவக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாள். நான் கீழ்ப்படியாதபடிக்கு இப்பொழுது சமீபமாய் நான் என்ன செஞ்சேன்னா, முகத்துல எல்லாம் இந்த கொஞ்சம் அந்த கருப்பெல்லாம் போகட்டுமேன்னு கொஞ்சம் என்ன செஞ்சேன், இது பண்ணேன். அப்போல்லாம் ஆண்டவர் அமைதலாகவே இருந்தார். ஆண்டவர் எதுவுமே பேசலை. அப்போ ஆண்டவர் ஒத்துக்கிட்டார் போல, ஆண்டவர் எதுவும் சொல்ல மாட்டார்னு நினச்சிக்கிட்டு நானும் போட்டுக்கிட்டேன். நல்ல கலர் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி கோண உச்சி எடுத்து கொஞ்சம் தலை சீவி பார்ப்போமே, கொஞ்சம் நல்லா இருக்குமே, முகத்தை பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குமே. பாருங்களேன் எப்படி உலகாசை பிசாசு கொண்டு வரான் பாருங்கள். ஆண்டவர் சொன்னதுக்கு மிஞ்சியாக நம்ம அழகாக இருக்க போகிறோம். கோண உச்சி எடுத்து தலை சீவ ஆரம்பித்தேன். நேற்று கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஜெபத்தில் இருக்கும் பொழுது, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நான் உன்னிடத்தில் என்ன சொன்னேன்? ஆண்டவர் சொன்னது என்னட்டன்னா, பவுட்ரு போடாதப்போ என்கிட்ட பேசுனது, நீ இதை போட்டு உன் அழகை வெளிக்காட்டாதே, நானே உனக்குள்ளிருந்து பிரகாசிப்பேன், நானே உன் அழகு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசியிருந்தார். நான் என்ன பண்ணேன்? கீழ்ப்படியாத சாயத்தை எல்லாம் எடுத்து போட்டேன். கடைசியில் என்ன சாயம்னா, நம்ம அந்த பியூட்டி பார்லரில் உள்ளது அதெல்லாம் நான் போடலை. வீட்டில் இருக்கிற தக்காளி எடுத்து இப்படி போட்டுக்கிட்டேன். சரி கொஞ்சம் அந்த முகத்தில் இருக்க அந்த பருக்கெல்லாம் போகுமேன்ட்டு போட்டேன். அது கூட ஏசப்பாவுக்கு பிடிக்கல. பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருத்தனை எதற்காக படைக்கிறார் என்றால், அவருடைய சாயலாக அவன் வரும்படியாக தான் படைக்கிறார். அதனால் இந்த நாட்களில் பலிபீடத்தில் ஏறி நின்றுக்கிட்டு பியூட்டி பார்லரில் போய் இந்த ஐப்ரோ எடுத்துடுறாங்க. எதுக்கு இதில் இருக்கிற முடியை எடுக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிறத எடுத்துடுறாங்க, ஐயோ இங்கே இதை இன்னலாமல் போட்டுடுறாங்க, முடியெல்லாம் நரைச்சி போனால் அதுக்கு ஒரு டையை அடிச்சிடுறாங்க. பொம்பளைங்களை தான் நான் சொல்கிறேன், பொம்பளை ஊழியக்காரைகளை தான் நான் சொல்கிறேன். என்ன ஒரு கொடூரமாக இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டா, ஒருத்தன் நம்மளை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவின் சாயலை நம்மளை பார்க்கணும். மற்ற எந்த ஒரு அலங்காரத்தோடு அவன் நம்மளை பார்க்கக்கூடாது. அப்போ தான் அவை ரசிக்கப்படுவான். நீங்கள் உள்ள பியூட்டி பார்லரில் போய் உள்ள மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு பலிபீடத்தில் நின்று நீங்கள் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண, அவங்க என்ன பிரசங்கம் கேட்பாங்க? உங்களை தான் பார்ப்பாங்க. இன்னும் அழகாக இருக்கிறாங்க பாருங்கன்னு உங்களை தான் பார்ப்பாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. நீ மற்றவர்களை இடரில் உண்டாக்கிட்டு இருக்க, ஆண்டோடைய நியாயத்தீர்ப்புக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்களுக்கும் ஆம்பளை ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியமாக செய்யணும். உங்களுடைய மியூசிக்கு, உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய ஆட்டம், உங்களுடைய பாட்டு, இதெல்லாம் நீங்கள் கொண்டு இன்றைக்கி கிறிஸ்தவ பாடல்கள் எப்படி கொண்டு இருக்கிறது? தேவனுடைய சொன்னீங்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சினிமா பாடல்களை கேட்டு, சினிமா பாடல்கள் மூலமாக டப்பிங் எடுத்து அதே பாட்டை கொண்டு கிறிஸ்தவ சமுதாயத்தில் கொண்டு திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள். கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோங்கிறத கவனம் தேவை. போடுறவங்க மெசேஜை கேட்டுட்டு போகிறவங்களுக்கு பாடலை பாடிக்கிட்டு இருந்தால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பாடல் கேட்குறதுல கூட ஒரு ஞானம் வேணும். ஞானம் உள்ளவர்களாய் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். அதனால் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறதே நம்ம ஞானமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கள்ள ஓநாய்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்னும் நம்மிடத்தில் வருவார்கள். நான் தான் ஊழியம் செய்கிறேன், என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வருவார்கள். அவர்களை நம்பிவிடக்கூடாது. கனிகளினால் நம்ம அவர்களை அறியலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது தான். இங்கே முடியை வெட்டி போட்டுக்கிட்டு கலர் அடிச்சுக்கிட்டு முடியல
கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆடையெல்லாம் போட்டு பலிபீடத்தில் ஏறி நின்றுட்டு பிரசங்கம் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட மரங்களை நீங்கள் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அறிந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களில் வேதவசனத்தை சொல்கிறார். ஐஸ்வர்யவானை போல நரகத்துக்கு போகாதபடி லாசரு அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தான். அதே போல் நீ எவனுக்கு இடர் உண்டாக்குற மாதிரி எதையுமே செய்யாத. எதுவுமே மற்றவங்களுக்கு இடர் உண்டாக்குது அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள். கர்த்தர் அலங்கரிப்பை விரும்பாத தேவன். அவருக்கு பிரியமான மனவாட்டியாக நம்மளை அலங்கரிச்சுக்குவார். நம்மளை அலங்கரிக்க வேண்டாம். அந்த அலங்கரிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு அவர் நம்மளை ஒரு அலங்கரிப்பார் பாருங்களேன். அந்த அலங்கரிப்பு வித்தியாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த அலங்கரிப்புக்குள்ளாய் தேவனின் நாட்கள் நம்மளை அழைக்கிறார். அதனால் உலகத்திற்குரிய பொருளாசைகள் எல்லா பாசங்களையும் வெறுத்து தேவனுக்காய் உண்மையாய் ஓடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நன்றி தகப்பனே, இந்த நாட்கள் அப்பா எங்களுக்கு போதித்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. லாசரு தரித்திரவான், ஆண்டவர் ஐஸ்வர்யவான், இரண்டு பேரை குறித்து எங்களிடத்தில் பேசினீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவர் எஸ்அப்பா நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு அதிகமாக உதவ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தீங்கப்பா. உமக்கு நன்றி சுவாமி. இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம். இடர்கள் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எவனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டு தண்டு சமுத்திரத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாங்கள் யாருக்கும் இடர் இல்லாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய். எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. துதிகர மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.